நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் அளவைகளில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து எடுத்துக்காட்டு 9 முடிய இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம் காய் வந்து தேவைப்படுது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 90 குழந்தைகளுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 90 குழந்தைகளுக்கு நமக்கு 9000 கிராம் வந்து காய் தேவைப்படும். ஆனால் அவங்க வந்து கிலோகிராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் போகும்போது கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றணும்னா இதை வந்து நம்ம வந்து 1000ஆல் வகுப்போம். வகுக்கும்போது நமக்கு 9 கிலோகிராம் கிடைக்கும். சின்ன அலகுலேருந்து பெரிய அலகாக மாற்றணும் அப்படின்னா வகுக்கணும். பெரிய அலகுலேருந்து சின்ன அலகாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. அவங்க வந்து 750 கிராம் எடையில் சிறிய பையில் மாற்றுறாங்க. அப்போது நம்ம இதை ஃபஸ்ட்டு கிராமாக மாற்றிக்கிடுவோம். 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். இப்போ 81 கிலோகிராம்னால் நமக்கு கிராம் வந்து 81000 கிராம் கிடைக்கும். ஒரு பைக்கும் 750 கிராம் எடுக்கிறாங்க. அப்போது எத்தனை பைன்னு கேட்டதுனால நம்ம இதை வந்து வகுப்போம். 81000 டிவைடட் பை 750. 0 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 மிச்சம் 2 5 25 1 5 5 மிச்சம் 3 6 30 0 மிச்சம் 1 2 10 0. அடுத்து 5ஆல் அடித்தோம்னா 3 15 3 15 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 4 20. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 2 போகாத. இப்போ 0 சேர்ப்போம். 3 24. இப்போ நமக்கு 108 சிறிய பைகளில் நிரப்பலாம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். 32வது பக்கத்தில் பின்வருவனவற்றை குறிப்பிட்ட அலகுகளாக மாற்றுகன்னு சொல்லி ஒரு 12 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 23 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வந்து நமக்கு 1000 மீட்டர்னு தெரியும். இப்போ 23 கிலோமீட்டர் பெரிய அலகுலேருந்து சின்ன அலகாக மாற்றணும். அப்போ வந்து நம்ம வந்து பெருக்கணும். 23 × 1000 எவ்வளவு? 23000 மீட்டர். அடுத்து 2வது பாருங்கள். 1.78 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுக. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. மீட்டர் தான் பெருசு, சென்டிமீட்டர் வந்து சிறுசு. 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் போகும்போது நம்ம இதை பெருக்கணும். 1.78 × 100. இப்போ 2 0 வருது. அப்போது அந்த புள்ளி வந்து 2 ஸ்தானம் தள்ளி போகும். ஏன்னா 100ஆல் பெருக்கிறதுனால இந்த புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போகும். அப்போது 178 சென்டிமீட்டர்னு வரும். இதே இது வகுக்கணும்னா இந்த புள்ளி வந்து இந்த சைடு போகும். பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 178 எழுதிட்டு 2 0 போடணும். அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கிட்ட இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நமக்கு 178ன்னு கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள். 7814 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். நம்ம பெரிய இதிலேருந்து சின்னதாக மாற்றோன்னா பெருக்கணும். இங்கே வந்து சின்ன அலகுலேருந்து பெருசுக்கு மாற்றணும். அப்போது வந்து வகுக்கணும். மீட்டர் தான் சிறுசு, கிலோமீட்டர் பெருசு. இப்போ 1000ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 7814 பை 1000 எழுதுவோமா? இப்போ கீழே வந்து 3 0 இருக்குது. இப்போ மேலே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 7.814 கிலோமீட்டர்னு வரும்.
அடுத்து 4வது பாருங்கள், 8.67 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுக. மில்லிமீட்டர் சிறுசு, சென்டிமீட்டர் வந்து பெருசு. 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர் போகும்போது நம்ம 10ஆல் வகுக்கணும். 8.67 ÷ 10. அப்போ நமக்கு 0.867 சென்டிமீட்டர். அடுத்து 5வது பாருங்கள், 40 மில்லி கிராமிலிருந்து கிராமுக்கு மாற்றுக. 1 கிராம் வந்து நமக்கு 1000 மில்லிகிராம். மில்லிகிராம் தான் சிறுசு, கிராம் பெருசு. இப்போது சின்ன அலகுலேருந்து பெரிய அலகுக்கு மாற்றுறதுனால வகுக்கணும் 40/1000. இப்போது 4 ஸ்தானம் கீழே 3 0 இருக்குது, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 2 இருக்குது, இன்னொன்றுக்கு 0 போட்டுக்கிடுவோம். புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டு 40 கிராம், அதாவது 0.04 கிராம். அடுத்து பாருங்கள் 6வது, 1550 கிராமிலிருந்து கிலோகிராமுக்கு மாற்றுக. 1 கிலோகிராம் = 1000 கிராம். சின்னதுலேருந்து பெரிய அலகுக்கு மாற்றணும். அப்போ நம்ம வகுக்கணும், 1000ஆல் வகுக்கணும். அப்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்போது நமக்கு 1.550 கிலோகிராம். அடுத்து 7வது சம் பாருங்கள், 6.5 கிலோகிராமிலிருந்து மில்லிகிராமிற்கு மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் = 1000 கிராம் தெரியும். அடுத்து 1 கிராம் = 1000 மில்லிகிராம். இப்போ வந்து 6.5 கிலோகிராமை ஃபஸ்ட்டு நம்ம கிராமாக மாற்றுவோம். இப்போ 1000ஆல் பெருக்கணும். 6.5 × 1000. பெரிய இதிலேருந்து சின்ன அலகுக்கு மாற்றும்போது பெருக்கணும், சின்ன அலகுலேருந்து பெரிய அலகுக்கு மாற்றும்போது வகுக்கணும். வகும்போது 6.5 × 1000, 65 போட்டு 3 0 போடுவோம். 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போது நமக்கு 6500 கிராம்னு கிடைக்கும். இதை வந்து மில்லிகிராமாக மாற்றணும். 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம். அப்போது இதையும் நம்ம திரும்ப 1000ஆல் பெருக்குவோம், ஏன்னா மில்லிகிராமாக மாற்றுறதுனால. பெருக்கும்போது 6 5 2 0, அடுத்து இந்த 3 0 மில்லிகிராம். நமக்கு 65 லட்சம் கிடைக்கும். அடுத்து 8வது கணக்கு பாருங்கள், 723 கிராமிலிருந்து மில்லிகிராமுக்கு மாற்றணும். 1 கிராம் வந்து நமக்கு 1000 மில்லிகிராம். பெருசுலேருந்து சிறுசாக மாற்றுறோம். பெரிய அலகுலேருந்து சின்ன அலகாக மாற்றோம்னா நம்ம வந்து பெருக்கணும். அப்போங்கும்போது 723 × 1000, 3 0 போட்டுருவோமா? இப்போ நமக்கு 7,23,000 மில்லிகிராம் கிடைக்கும். அடுத்து 9வது கணக்கு பாருங்கள், 16 லிட்டரிலிருந்து மில்லி லிட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் வந்து நமக்கு 1000 மில்லி லிட்டர். இங்கே வந்து பெருசுலேருந்து சின்ன அளவுக்கு மாற்றணும். அப்போங்கும்போது இதை வந்து 1000ஆல் பெருக்குவோம். 16 × 1000 வந்து 16000 மில்லி லிட்டர். அடுத்து 10வது பாருங்கள், 1500 மில்லி லிட்டரிலிருந்து லிட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். இங்கே வந்து சின்ன அலகுலேருந்து பெருசாக மாற்றணும். அப்போ நம்ம 1000ஆல் வகுப்போம். 1000ஆல் வகுக்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா? 1.5 லிட்டர். அடுத்து பாருங்கள், 2360 லிட்டரிலிருந்து கிலோ லிட்டருக்கு மாற்றுக. அதாவது 1 கிலோ லிட்டர் = 1000 லிட்டர்.
லிட்டர் சிறுசு, இது வந்து பெருசு. சின்னதுலேருந்து பெரிய இதுக்கு போகணும், அப்போ வகுக்கணும். 2360 டிவைடட் பை 1000, அப்போ நமக்கு 2.36 கிலோ லிட்டர்னு கிடைக்கும். அடுத்து 12வது சம் பாருங்கள். 873 லிட்டரிலிருந்து மில்லி லிட்டருக்கு மாற்றுக. லிட்டர் தான் பெருசு, மில்லி லிட்டர் சிறுசு. பெருசுலேருந்து சிறுசுக்கு மாறும்போது நம்ம பெருக்குவோம். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இப்போது 873 1000ஆல் பெருக்குவோம். 873, அடுத்து இந்த 3 0. இப்போ 8,73,000 மில்லி லிட்டர்னு கிடைக்கும். புதுசாக படிக்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம்மெல்லாம் செஞ்சு பாருங்கள்.